Okay, never mind. Okay, Muruga Sharanam, welcome. Yes? யாரோ புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களே. குழலி, very good, welcome. What's your age? 7 uncle. Very good. Very good. எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களா? Yes uncle. எல்லாரும் ஆன் பண்ணிருக்கீங்களா? குட், வெரி குட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? எஸ், எது சம்பந்தமான குவிஸ்? பாராயணம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம டீச்சர்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே டீச்சர்ஸ், வெரி குட். டீச்சர்ஸ் யார் யாரு? அபிநயா ஆண்டி, கிருத்திகா ஆண்டி, அஸ்வினி ஆண்டி, வேற யார் இருக்கா இன்னும் டீச்சர்ஸ்? முருகாச்சரணம்ப்பா, முருகாச்சரணம். முருகாசரணம், முருகாசரணம் சார். முருகாசரணம். ஸோ எல்லாரும் இருக்கீங்களா? அஸ்வினி ஜி, ஸ்வாதி ஜி, ஜெயபிரதா ஜி, அபிநயா ஜி, கிருத்திகா ஜி, ஆல் ஜிஸ் அவைலபிள்? ஆமா சார். எஸ் எஸ். ஓகே, வெரி குட். முருகாசரணம், வெரி குட். ஸோ நம்ம தலைவரை கூப்பிட்டுறலாமா மேடைக்கு? கண்டிப்பா கண்டிப்பாப்பா. கோபகுமார் ஜி இருக்கீங்களா? சார், ஏன் உங்க ஸ்கிரீன் பச்சை கலர்ல இருக்கு? யார் ஸ்கிரீனு? உங்க ஸ்கிரீன். நான் வந்து உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இல்லைல்ல, அதனால பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போயிடுச்சு. உங்களை மாதிரி குட்டீஸா இருந்தா கலர்ல வரும் போல இருக்கு. என்னோடது நான் ஏஜ் ஆனதுனால அது பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிக்குதுப்பா. நான் கேட்கறேன் என்னன்னு. காமிக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிக்கல. பாத்தியா, தலைவர் வந்து எங்கா இருக்கிறதுனால பிளாக் கலர்ல வராரு, எனக்கு வயசானதுனால பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. தலைவா வணக்கம். உங்க பொற்கரங்களால் இந்த ஆரம்பிச்சு வைங்க. எல்லா குட்டீஸும் வந்துட்டாங்க. ஒரு 4 பேர் மட்டும் டிலே. அஸ்மிகா வரல, ரித்திகா வரல, ரித்திகா வரல, ஹரிகீர்த்தன் வரல, அஸ்மிகா வரல, அண்ட் ஹாரிகா. ஓகே ஓகே. நமஸ்தே. நமஸ்தே. கனிமணி இப்போ யாரோ ஒரு ஆள் ஜாயின் பண்ணிக்கிறான், அவங்களா இருக்குமோ? யாரு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. குழந்தைங்க. அப்பா ஹரிகீர்த்தன் இருக்காருப்பா. ஹரிகீர்த்தன் கேளுங்க. ஹரிகீர்த்தன் இருக்கேன். இருக்கியா? முருகாசரணம். முருகாசர். உன் வயசு என்னம்மா? 13. வெரி குட். ஹரிகீர்த்தன் 13. ஓகே, இன்னும் வேற யார் வரல? அஸ்விகா, ரித்திகா, சுமன், ஹாரிகா. 20 பேர் வந்தாச்சு. இன்னொரு 3 பேர் வரணும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இல்ல வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ரிங் பண்ணிக்கலாம். மேபி டைமிங் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? ஆமா, யாராவது ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணி பார்க்கறேன். அப்பா ஹாரிகா வந்து 13 இயர்ஸ் ஓல்டுன்னு மெசேஜ் பண்ணிருக்காங்கப்பா. மேபி அவங்க இப்போ லெஃப்ட் ஆயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்றாங்க. ஓகே, நோ வரிஸ், தேங்க் யூ. ஏஜ் கேட்கறதுக்கு 2 விஷயம். ஒன்று, அவங்க ஏஜ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். 2வது, அவங்க ப்ரெசண்டா அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ரித்திகா, சுமன், அஸ்விகா 2 பேர் தான். அண்ட் ஹாரிகா வரல. ஹாரிகா யாரோட ஸ்டூடெண்ட்? அஸ்வினி ஜியோட ஸ்டூடெண்டா ஹாரிகா? என்னோட ஸ்டூடெண்ட் சார். கொஞ்சம் கால் பண்ணி பாருங்க. நான் பண்ணிட்டேன். அவங்க ஜாயின் பண்ணாங்களா, நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சா சார், மறுபடியும் பண்றேன்னு சொன்னாங்க. ஓகே, அப்ப இன்னும் ஒரு ஆள் ரித்திகா மட்டும் தானா? இல்ல 2 பேர். அஸ்விகா சார், நான் இப்பதான் கால் பண்ணேன். இப்ப வந்துருவாங்க சார். 1 மினிட்னு போட்டிருக்காங்க. நோ வரிஸ், நோ வரிஸ். நம்ம இப்பதான் இப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகும். நான் ஏதோ வயலின் கிளாஸ்ல இருக்கிறேன். கரெக்ட் அவங்க தான். கரெக்ட். நான் சொன்னேன் 11:10 வந்துருங்க. ரித்திகா மட்டும் ஜாயின் பண்ணல அப்படிதானே? அஸ்விகா அண்ட் ரித்திகா.
ரித்திகா வரல, இன்னும் சுமன் பொண்ணு. ஓகே, நான் இப்ப கால் பண்ணிட்டு வந்தேன், ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு வரேன். ஹாரிகாவும் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறேன்னு ஆல்ரெடி மெசேஜ் போட்டாங்களாப்பா. ஸோ ஓகே, அவங்க 11:10. ஓகே 23 பேர் இருந்தாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். நடுவில் ஜாயின் பண்ணா அந்த ஃப்ளோ கெட்டு போயிடும். அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். நோ வரிஸ். குட்டீஸ் வெயிட் பண்ணலாமா? யாருக்கும் எந்த வேலையும் இல்லையே, ஹோம்ஒர்க்லாம் ஒன்றும் இல்லையே. ஓகே, டீச்சர்ஸ்க்கு எதுவும் ஹோம்ஒர்க் இல்லையே. உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கோ இல்லையோ, டீச்சர்ஸ்க்கு தான் நிறையா இருக்கும். இல்ல சார். ஓகே, ஒரு டீச்சர் கை தூக்கிட்டாங்க இல்லை சார் அப்படின்னு. வெரி குட். ஓகே, நம்ம ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுவோனே, நம்ம எதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே, சூப்பர். அஸ்வினி ஜி, முருகா சரணம், நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 5 பேர் இல்லையா? ஆமா சார். இவங்கெல்லாம் எப்படி, யாரெல்லாம் கரெக்டாக வர்ற ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் லேட்டாக வர்ற ஸ்டூடெண்ட்ஸ், பேக் பெஞ்சர்ஸ் யாரு, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஓகே சார். எல்லா கிட்ஸுமே கரெக்ட் டைம் வந்துருவாங்க சார். எல்லாருமே சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. சொல்ல ரிப்பீட். எல்லாருமே பிகினர்ஸ் தான். ஆனா தமிழ்லாம் அவ்வளோ அழகா உச்சரிப்பாங்க. நம்ம மெதுவா சொல்லி கொடுத்தாலும் அப்ப பிடிச்சிட்டு சொல்றதுல பயங்கர கெட்டிக்காரங்களா இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சூப்பரா இருந்தாங்க. ஒரே ஒரு குழந்தை, குட்டி குழந்தை, 4 இயர்ஸ் தான். அந்த பொண்ணுமே 3 ஸ்லோகா கத்துக்கிட்டா. அவ சொல்றதே அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும். ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க மலையாள சத்து, தமிழ்லாம் புதுசா இருக்குமா, அவங்க சொல்றதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தது கேட்க. பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எனக்கு அவ்வளோ ஆசையா இருந்தது சார். சூப்பரா எல்லாருமே ரொம்ப அழகா சொன்னாங்க. தேங்க்யூ. யாருமே பேக் பெஞ்சர்ஸ் இல்ல, எல்லாமே சூப்பர். சூப்பர். நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். தேங்க்யூ. ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து குழந்தைங்களா தான் சார் இருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் எஸ் எல்லாருமே 100%. ஆராத்யா, அஸ்விகா, ரக்ஷித், ஹரிகீர்த்தன், மகிழினி. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சருக்குன்னு ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்கல்ல. ஆமா சார். எல்லா கிளாஸ்லும் போனீங்கன்னா அந்த மிஸ் என்ன பண்ணுவாங்க, நீ எந்திரிப்பா ஆன்சர் சொல்லு அப்படிம்பாங்க. இது வந்து 2 விதமா, அந்த குழந்தை கரெக்டா ஆன்சர் சொல்லிடும், இவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அந்த மாதிரி க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். உங்க லிஸ்ட்ல எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் வந்து மகிழினி தான். ஆமா சார். அந்த குழந்தை வந்து கியூட் எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகு, ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா. டசன்ட் மீன் தட் மிச்ச எல்லாருமே சரியில்லை, இல்லை, எல்லாருமே 100%. இந்த குழந்தை மட்டும் 101% எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆமா சார். இது வந்து குவிஸுக்கானது இல்ல, இது நேத்து வரைக்கும் உண்டான என்னுடைய அசஸ்மெண்ட். ஸோ ஏ சார்பா உங்க 5 பேருக்கும் டீச்சர்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் கூடோஸ் டு மகிழினி. ஓகே, சுவாதி மிஸ் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஒரே வெரி குட். சுவாதி மிஸ் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதுவும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸ்டூடெண்ட் தான் வரல, மிஸ் வரலையா சுவாதி மேம்? ஓ பாருங்களேன், ஒரு மிஸ்ஸே மிஸ்ஸிங்கு, நம்ம கவனிக்கல அதை. ஓகே, அடுத்து ஜெயபிரதா மேம். அவங்க இந்தியால இருக்கிறாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியல சார். சாரி ஃபார் இன்டரப்ட் சார். அஸ்விகா வந்துட்டாங்க. சூப்பர். அஸ்விகா, எஸ் சார். வெல்கம். வெல்கம். வாட்ஸ் யுவர் ஏஜ்? 9. 9ஆ? ஆமா. நீ என்ன இனிமேதான் வீண கிளாஸ் போகணுமா? போயிட்டு வந்தியா? இல்லையே. ஓ அது நீ அப்பா, இல்லையா? அது ஹாரிகா. ஓ ஹாரிகா. ஓகே ஓகே, சோ சாரி. ஓகே, இப்போ ஜெயபிரதா டீச் மிஸ் இருக்காங்களா? ஓகே, அபிநயா மிஸ். முருகாச்சரணம்ப்பா. முருகா சரணம்மா. ஸோ 8 ஸ்டூடெண்ட். ஆமாப்பா. வாட்ஸ் யுவர் தாட்ஸ், வாட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்?
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டு பி வெரி ஃப்ரேங்க் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இருந்ததுப்பா. யூஸ்வலி எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம அடல்ட்ஸ் பேசும்போது நம்ம சில விஷயம் கான்ஷியஸாக பேசுவோம், சில இது ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல முடியாது. பட் கிட்ஸ் கூட இருக்கும்போது நிஜமாவே நம்மளும் ஒரு கிட்ஸாகவே மாறுற மாதிரி ஒரு ஃபீலிங்ப்பா. ஒரு கிட்டுமே அழகாக அந்த கேமரா ஓப்பன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுறது. என்னோட பேட்சில் 13 கிட்ஸ் இருந்தாங்க. 8 வந்து 16மே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரிமைனிங் 5 வந்து பிகினர். அந்த 8லேயுமே பாதி பேர் பிகினர்ஸ் தான். ஸோ ஒரு நாளும் சொல்லும்போதும் அந்த க்யூரியாசிட்டியோட இப்போது கரெக்டாக இன்றைக்கி 4 to 5 கிளாஸ்னால் கரெக்டாக நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா கிட்ஸுமே அங்கே ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொல்லுவாங்க, நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. எவ்ரிடே கரெக்டாக நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் என்ன சொல்லி கொடுத்தோமோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு பை ஹார்ட் பண்ணி சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட்டுக்கு போவாங்க. ஸோ ஒரு நாளும் இட்ஸ் அ ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுப்பா. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூம்மா. நான் வந்து இந்த குரூப்பை நான் டெஸ்ட் எடுக்கும்போது நான் நிறைய விஷயங்கள் கவனித்தேன். இந்த செட் ஆஃப் குழந்தைங்க வந்து கண்ணை மூடிட்டு தே ஸ்டார்ட் வித் சாங் நம்பர் 1, சாங் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ். நல்ல ஐடியா இது இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஷார்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு வந்து ஹாரிகா, ஆராதனா, சாய் லக்ஷிதா, ஸ்ருதி, சுபிக்ஷா, ரித்திகா, வைபவ் கிருஷ்ணா, கனிஷ்கா ராமநாதன் இல்லையா? எல்லாருமே தே கேவ் தேர் 100%. நான் பார்த்த வரைக்கும் நான் நார்மலாக 2-3 வேணும்னே நான் யோசிப்பேன் என்ன சொல்லலாம்னு. பட் இந்த எல்லாருமே ரொம்ப நல்லா சொன்னாங்க. எல்லாருமே 100%. ஆனால் எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்னு ஒரு 2-3 பேரை சொல்லலான்னு பார்க்குறேன் நான். நம்பர் 1, ஷீ இஸ் நன் அதர் தேன் கனிஷ்கா ராமநாதன். இந்த குட்டி வேற லெவல். இந்த குட்டி வந்து வேற லெவல். ரொம்ப சமத்து, ரொம்ப அழகு, அவ்வளோ சுட்டித்தனம். அது ரொம்ப எந்து. அதனால வந்து கூடோஸ் டு அவங்க அப்பா அம்மாவுக்கும் சொல்லணும். அடிக்கடி அம்மாவை நிமிந்து பார்த்துக்குவா ஆன்சர் சொல்லும் போதெல்லாம். அண்ட் ரித்திகா ராஜேஷ், இந்த குழந்தையும் வேற லெவல். ரித்திகா இருக்கியா? இருக்காங்க. சூப்பர். இருக்காங்க. குட், வெரி குட். ரித்திகாவுமே வந்து ஷீ டிசர்வ்ஸ். அண்ட் முக்கியமானது எல்லாருக்குமே தமிழ் வந்து நமக்கு வந்து மதர் டங் இல்லையா? ஆனால் ஒரு குழந்தை அவ்வளவு அழகா ஸ்பஷ்டமாக சொன்னால் அது கடைசியாக தான் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு தமிழ் புரியாது. நான் மாட்டுக்கு தமிழில் பேசிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக தான் அவங்க அம்மா சொன்னாங்க, சார் அவங்களுக்கு தமிழ் புரியாது சார்ன்னு. அப்புறம் கேட்டேன் நான், ஏமா அவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு. எனக்கு கொஞ்சம் தெரியும் அங்கிள்னா. ஆனாலும் அதையும் மீறி அவ்வளவு அழகா சொன்ன ஸ்ருதி. கரெக்ட். ஆமா. இந்த ஸ்ருதிக்கு ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணுப்பான் ஸ்ருதி. ஆமா, ஸ்ருதி வந்து வேற லெவல். இதெல்லாம் வந்து நான் ஒரு 2-3 பேரை நான் வச்சிருக்கேன். ஸ்ருதி அண்ட் ஷைலேஷ், இவங்கெல்லாம் அவ்வளோ அழகா அந்த தமிழை வந்து எவ்வளோ ஷைலேஷ்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு அவனுக்கு வந்து ஃப்ளூ, பயங்கர கோல்டு, அதோடையே அவன் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து ஷைலேஷ் வந்து வேற லெவல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எப்பவுமே எல்லாத்துக்கும் சிரிச்ச முகமா இருக்கிற சாய் லக்ஷிதா, அவளும் வேற லெவல். ஐ திங்க் ஷீ இஸ் ஃப்ரம் இந்தியா. கரெக்ட்? எஸ் அப்பா. ஃப்ரம் தி பிகினிங் செகண்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நான் டெய்லி காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் சாய் லக்ஷிதா. ஏதாவது கஷ்டமா இருந்தா உங்க ஃபேஸை மட்டும் பார்த்தா போதும்டா, சிரிச்சுக்கிட்டே எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி. சாய் லக்ஷிதாவை நான் டெஸ்ட் எடுக்கும்போது பக்கத்துல யாரோ ஒரு குழந்தை வந்து பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ இவளுக்கு அவ்வளோ சிரிப்பு அதை சொல்ல. அப்புறம் நான் சொன்னேன், நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்போ, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால. பட் இப்போ சொல்றேன், சாய் லக்ஷிதா அபிநயா டீச்சர் சொல்ற மாதிரி நீ தப்பாவே சொன்னாலும் உன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு நாங்க உனக்கு 100 மார்க் போட்டுருவோம். டோன்ட் வரி. தட் மச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். குட். ஐ திங்க் இப்போ நீ சிரிச்சுட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். குட். கீப் ஸ்மைலிங்மா, கீப் ஸ்மைலிங். சிரிச்சுட்டே இருக்கணும் இல்லையா?
சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு தான் அந்த காலத்திலே பாட்டு இருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ இந்த 8 பேருக்கும் அபிநயாவுக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ ஜெயபிரதா டீச்சராக இருக்கட்டும், மிஸ்ஸாக இருக்கட்டும், சுவாதி மிஸ்ஸாக இருக்கட்டும், ரித்திகா சுமன்லாம் வேற லெவல். அவள் ஈவன்தோ அவள் கொஞ்சம் அடல்ட் ஏஜில் இருந்தாலும் ரொம்ப அழகாக சொன்னா. உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து ஐ திங்க் அஸ்வினி ஜி மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் புது குழந்தைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுலையுமே அவங்க 5 பேரை ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா நான் வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு. ஏன்னா தமிழ் எவ்வளோ கஷ்டம், தமிழ் எவ்வளோ கஷ்டம், அதுவும் இது செய்யுள் வடிவான தமிழ். ஓகே, நான் இன்னும் நிறைய லாங் வே டு கோ. அடுத்து கிருத்திகா தமிழன்பன் அவங்க டீம் எல்லாமே நியூ பிகினர் தான் நினைக்கிறேன். லேர்னிங் சில்ட்ரன்ஸ். அடுத்த வர்றேன் தலைவருக்கு பொருட்களை பாருங்க, கிருத்திகா சொல்லலன்னு அவங்க கடைசியா வச்சிருக்கேன். ஏன்னா கடைசி பிள்ளை தானே செல்ல பிள்ளை. சோ கிருத்திகா தமிழ் அன்பன் சொல்லுங்க மிஸ் டீச்சர், நீங்க 5 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணிருக்கீங்க. இதுல வந்து 5ல சூப்பர். எஸ், கோபகுமார் சாருக்கு தேங்க்யூ. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புதுசுன்னு ஞாபகம் வச்சாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டிசம்பர்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வேல்மாறல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணது நான் தான். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சமத்தா குழந்தைங்க எல்லாம் என்கிட்ட படிப்பாங்க. நாங்க 1 hour தான் கிளாஸ் வைப்போம், ஆனா நடக்கிறது என்னமோ 1.5 மணி நேரம் ஆகும். ஆர்த்தியில இருந்து கிரிஷா, ஸ்ரீமைஷா, அதுக்கப்புறம் வந்து வைபவ், நவீன், கார்த்திக் எல்லாருமே என்கிட்ட இருந்து பேசிக் படிச்சுட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க கிளாஸ முடிக்கவே மாட்டோம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இழுத்துட்டே இருக்கோம். எல்லா பீரியட்லயும் கேம்ஸ் வச்சுட்டே இருப்போம். ஜாலியா இருந்துச்சு ரொம்ப. அவங்கள விட நான் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே நாங்க அந்த பேட்ச்ல 15+ குழந்தைங்க படிச்சாங்க என்கிட்ட. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த கிட்ஸ் வந்து அந்த ஒரு லாஸ்ட் டைம் கேக் கட்டிங்ல கூட எனக்கு கொண்டு வந்து கேக்லாம் ஊட்டி விட்டு என்னை ரொம்ப வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த குட்டி குட்டி குழந்தைங்க மூலியமா அதை வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ கிருத்திகா. அண்ட் டயர்லெஸ் சர்வீஸ்ன்னு சொல்றது வந்து கிருத்திகா, அபிநயா எல்லாருமே வேலைக்கும் போய்கிட்டு டசன்ட் மீன் தட் எல்லாருமே நம்ம ஒன்று தப்பாக நினச்சிக்கிறோம். வேலைக்கு போகிறவங்க தான் கஷ்டப்படுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் ஜாலியாக இருக்காங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு தான் வேலை ஜாஸ்தி, மென்டல் ப்ரெஷரும் ஜாஸ்தி. அதுவும் கை குழந்தைங்க இருந்தாங்கன்னா கேட்கவே வேண்டாம். வீட்டில் 2 குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஒரு 50 குழந்தைங்க, எல்லாமே டஃப் ஜாப். அதனால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற டீச்சர்ஸும் சரி, வேலைக்கு போகிற டீச்சர்ஸும் சரி, எல்லாருமே ஒரு மனசா இதை ஸ்ரத்தையா எடுத்து பண்ணீங்க. முக்கியமா நான் வந்து கிருத்திகாவை சொல்லணும். கிருத்திகாவுக்கு பல டென்ஷன், அந்த டென்ஷன்லையும் விடாம கிருத்திகாவே வந்து ஒரு குழந்தை தான் எங்களுக்கெல்லாம். அந்த குழந்தையே ஒரு 5 குழந்தைய தயார் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா கோகுல், கிரிஷா, ஸ்ரீமைஷா, ஸ்ரீவர்தன், குழலி ஒரு டீம்ல, ஒரு டீச்சரோட ஒரு டீம்ல எல்லா குழந்தைகளும் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா கிருத்திகாவோட தான் சொல்லுவேன் நான். இன்னொரு 5 குழந்தைங்க இருக்காங்க என்கிட்ட. அவங்க வந்து இப்பதான் படிச்சிட்டு இருக்காங்க, தமிழ் தெரியாதவங்க அவங்க எல்லாம். சூப்பர். இதுல வந்து பாட்டுல இருக்காங்க அவங்க எல்லாம். ஓகே, இதுல எல்லாருமே எனக்கு ஃபேவரட் தான். பட் கிருத்திகாவோடதுல 5 பேருமே எனக்கு ஃபேவரட். இதுல பாத்தீங்கன்னா கோகுல், அவன் வந்து சொல்லவே முடியாது, வேற லெவல் அவன். நான் ஒரு 5-6 பேரை நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் தலைவருக்கும் சொல்லணும். அவங்க வந்து அடுத்த தடவைலேருந்து அவங்க தான் கிளாஸ் எடுக்க போறாங்க. அவங்க வந்து கிளாஸ்க்கு வருவாங்க, நானும் வருவேன். அவங்க வந்து பாட்டை சொல்லி கொடுப்பாங்க. கரெக்ஷன்ஸை நான் திருத்தலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த